பாஸ் வெறும் ரியாலிட்டி ஷோவா? வாழ்க்கை பாடம் தரும் கலையா? வணக்கம் நண்பர்களே, வாழ்க்கையின் தத்துவங்கள் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய தலைப்பு நம்மில் பலர் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கும் ஒரு நிகழ்ச்சி பற்றிதான். அது பிக் பாஸ். பொதுவா பிக் பாஸை வெறும் பொழுதுபோக்கு, ஒரு ரியாலிட்டி ஷோன்னு நினைக்கிறோம். ஆனா இந்த நிகழ்ச்சி நமக்கு நம்முடைய வாழ்க்கையை பத்தி பல தத்துவங்களை சொல்லி கொடுக்குதா? வாங்க பார்க்கலாம். இந்த இமேஜில் நாம் பார்க்கிறது பிக் பாஸ் 9வது சீசன் விரைவில் தொடங்க போகுதுங்கிறது தான். ஆனா இந்த சீசன்ல ஒரு முக்கியமான வித்தியாசம் இருக்கு. அதை தொகுத்து வழங்க போவது நம்ம மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி. ஏன் இந்த மாற்றம் முக்கியமானது? விஜய் சேதுபதி பல கதாபாத்திரங்கள்ல வாழ்ந்து தன் யதார்த்தமான நடிப்பால நம் மனசுல ஒரு தனி இடத்தை பிடிச்சவர். அவர் பேசுறது, அவர் சிந்திக்கிறது எல்லாமே நம்மில் ஒருத்தருடைய பிரதிபலிப்பு மாதிரி இருக்கும். அப்படிப்பட்ட ஒருத்தர் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள் இருப்பவர்களை எப்படி வழிநடத்த போறார்? இங்கதான் வாழ்க்கை தத்துவம் ஆரம்பிக்குது. பிக் பாஸ் வீடுங்கிறது கிட்டத்தட்ட 100 நாட்களுக்கு மேல பலவிதமான குணாதிசயங்கள் கொண்டவங்க ஒரே வீட்டுல சேர்ந்து வாழ்ற ஒரு இடம். இது நம்மளுடைய நிஜ வாழ்க்கையை போலதான். ஒன்று, முகமூடிகள் அகலும் தருணம். ஆரம்பத்தில் எல்லோரும் தங்களை பத்தி நல்ல விதமா மட்டுமே காட்டுவாங்க. ஆனா நாட்கள் போக போக பசி, கோபம், வெறுப்பு, நட்பு, அன்புன்னு பல உணர்வுகளின் அழுத்தத்தால அவங்களுடைய உண்மையான முகம் வெளியே வரும். இது நம் வாழ்க்கையிலும் நடக்கும். ஒருத்தருடைய உண்மையான குணம் அவங்களுக்கு நெருக்கடி வரும்போதுதான் தெரியும். பிக் பாஸ் அந்த நெருக்கடியை உருவாக்குது. 2, மன்னிக்கவும் மாற்றிக்கொள்ளவும். பிக் பாஸ் வீட்ல ஒரு பெரிய சண்டை நடக்கும். ஆனா சில நிமிடங்களில் அதை மறந்துட்டு மறுபடியும் பேசுவாங்க. இது நம்ம வாழ்க்கையில ரொம்ப முக்கியமா கத்துக்க வேண்டிய பாடம். கோபத்தை கடந்து உறவுகளை பேணுறது எப்படி அப்படிங்கிறத இந்த நிகழ்ச்சி நமக்கு சொல்லிக் கொடுக்குது. 3, ஒவ்வொரு போட்டிக்கும் ஒரு பாடம். பிக் பாஸ்ல நடக்கிற ஒவ்வொரு டாஸ்கும் நம்மளை பத்தி ஒரு பாடத்தை கத்துக் கொடுக்கும். வெற்றி, தோல்வி, நம்பிக்கை, துரோகம், பொறுமை, விட்டு கொடுத்தல்னு பல உணர்வுகளை இந்த டாஸ்குகள் மூலம் நாம் அனுபவிக்கலாம். 4, விமர்சனங்கள் நம்மை வளர்க்கும். பிக் பாஸ் நிகழ்ச்சிக்கு எப்படி விமர்சனங்கள் வருதோ அதே மாதிரிதான் நம்முடைய வாழ்க்கையிலேயும் வரும். அந்த விமர்சனங்களை ஏத்துக்கிட்டு நம்மை நாம எப்படி மேம்படுத்திக்கணுங்கிறத இந்த நிகழ்ச்சி நமக்கு காட்டுது. விஜய் சேதுபதியோட வருகை இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு புது ஆழத்தை கொடுக்கும்னு நம்பலாம். அவர் பேசுறதுலயும் கேள்வி கேட்கறதுலயும் ஒரு யதார்த்தம் இருக்கும். ஒரு போட்டியாளரோட தவறை அவர் எப்படி அணுகி அதை ஒரு வாழ்க்கை பாடமா மாத்த போறாருங்கிறத பார்க்க ஆவலா இருக்கு. ஒருவேளை பிக் பாஸ் வெறும் பொழுதுபோக்குக்கு மட்டும் நினைச்சா கூட அதை நாம எப்படி பாக்குறோங்கிறது தான் முக்கியம். நாம பாக்குற ஒவ்வொரு விஷயத்திலையும் கத்துக்க ஒரு தத்துவம் நிச்சயம் இருக்கும். பிக் பாஸ் சீசன் 9 ஒரு பொழுதுபோக்கு நிகழ்ச்சியா மட்டும் இல்லாம வாழ்க்கையை உள்வாங்கிறதுக்கான ஒரு புதிய கண்ணோட்டத்தை கொடுக்கலாம். நீங்க பிக் பாஸ் நிகழ்ச்சியை வெறும் பொழுதுபோக்குக்காக மட்டுமா பாக்குறீங்க? அல்லது அதிலிருந்து ஏதாவது ஒரு வாழ்க்கை பாடத்தை கத்துக்கிறீங்களா? உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல பகிர்ந்துக்கோங்க. நன்றி, வணக்கம்.